இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இதில் நம்மளோட ஜாக்கி சான் நடிச்சிருப்பாரு. படத்தையே சூப்பராக ஒரு மாதிரி அட்வென்ச்சராக காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு த ஷோ சினி ஸ்டோரி. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டா பிளான் 2. ஸோ அந்த பாண்டா பிளான் 2ல ஸ்டார்டிங் சீனில் ஜாக்கி சானா அவரோட அசிஸ்டோ வந்து காரில் ஒரு காடை தாண்டி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கப்போ சடனாக ஜாக்கி சானுக்கு மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்த பிறகு தூங்கி எழுந்து அப்படியே எழுந்துப்பார். எழுந்துக்கும் போது அவர் ஒரு கனவுல பாண்டாவை தூக்கிட்டு ஒரு பாறை மேலே ஏற மாதிரி ஒரு கனவு வரும். அப்போ டக்குன்னு அவங்க அசிஸ்ட் கிட்ட சொல்லுவார், அவர் வந்து கனவு கண்டிருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளேயே ஒரு கார் கிட்ட வந்து ஒரு ட்ரைப் கம்யூனிட்டிஸ் வந்து அங்கே இடித்து அந்த கார் வந்து இதாகிடும். அப்படியே மயக்க போட்டு ஜாக்கி சான் அப்படியே மயக்கமாயிடுவார். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த பாண்டா வந்து கார் பின்னாடி இருக்க அவர் வச்சிருக்க ஒரு குட்டி பாண்டா அது வந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே போயிடும். ஜாக்கி சான் வந்து இறங்கி ஓடிப்போய் அந்த பாண்டாவை தூக்க போகிறோம். அப்போ அந்த ட்ரைப் கம்யூனிட்டிஸ் வந்து அங்கே வேட்டையாடிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரைப் கம்யூனிட்டிஸில் வந்து ஒரு ராணி இருப்பாங்க. ராணிக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பாங்க, சாய் துளு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாய்ன்ற பொண்ணு வந்து பன்னியை வேட்டையாடிட்டு இருக்கோம். அந்த துளுன்ற பையனும் என்ன பண்ணுவான், இந்த பன்னியை வேட்டையாடுறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு இவங்க 2 பேரை பார்த்த உடனே இந்த பாண்டா போய் ஒரு சேத்துல விழுந்து கருப்பாயி அப்படியே இதாகிடும். அப்போ அந்த துளுன்ற பையன் வந்து எப்பவுமே தங்கச்சி தான் வந்து வேட்டையாடி அம்மாட்ட நல்ல பேர் வாங்குறா, நம்மளும் இந்த மாதிரி வேட்டையாடணும்னு சொல்லிட்டு ஜாக்கி சானியும் அந்த துளு பாண்டா, அது பாண்டானே தெரியாது, ஏதோ ஒரு விலங்கு நினச்சி அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போயிட்டு அங்கே போய் அங்கே ராணிக்கிட்ட சப்மிட் பண்ணும்போது அவங்களோட தங்கச்சி சாய் என்ன பண்ணுவா, அவ்வளோ ஒரு பண்ணியை கொண்டு வருவா. அப்போ அவங்க அம்மா வந்து இவனை ஒரு இலக்காரமாக பேசிட்டு விட்டுருவாங்க. விடும்போது அதுக்குள்ளே இந்த பாண்டா கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்காக ஒரு உணவு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது அங்கே யார் வந்து எப்பவுமே இந்த ட்ரைப் கம்யூனிட்டிஸ்க்கு உணவு தேடி கொண்டு வராங்களோ அன்றைக்கி அவங்க தான் வந்து ஒரு பெரிய ஒரு ராஜா மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ அதுக்குள்ளே அந்த பாண்டா அந்த தண்ணி ஒரு டப்பில் விழுந்து அப்படியே குளிச்சுட்டு பலபலன்னு வருது. பார்த்தோன்னா எல்லாம் ஒரு மாதிரி கத்துறாங்க கையெடுத்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைப் கம்யூனிட்டியோட அந்த ராணி உட்காந்துட்டு இருக்க இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாண்டாவோட சிலை வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பாண்டாவை கடவுளாக வணங்குனாங்க. பாண்டா தான் வந்து அவங்களுக்கு குலதெய்வம் மாதிரி. அப்போ பாண்டா வந்து ஓகே இது வந்துடுச்சு, நமக்காக வந்து நம்மளுடைய புயல் இன்னல்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் அவங்களோட சாங்கில் கத்துறாங்க. ஜாக்கி சானுக்கு ஒன்றுமே புரியல. அவர் வந்து அந்த ட்ரைப் கம்யூனிட்டி கிட்ட மாற்றிக்கிட்டாரு. இவர்கிட்ட தான் அந்த பாண்டா இருந்ததால இவரையும் போட்டு அடைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ராணி சொல்கிறாங்க, இவர் வந்து அந்த பாண்டா கூட இருந்ததால இவர் ஒரு பாண்டாவோட சேவகர், கடவுளோட சேவகர், அதனால இவரை வந்து இங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ராணி கட்டளை இட்டுறாங்க. அப்போ வந்து இப்போ இந்த பாண்டாவை நம்ம பெரிய மலை இருக்க நம்ம மலை மேலே ஏற்றணும். அந்த மலை மேலே ஏற்றினா தான் அந்த ட்ரைப் கம்யூனிட்டியோட இன்னல்கள் வந்து ஒழிஞ்சு போகும் அப்படின்றது அவங்களோட இது. ஸோ இப்போ இந்த பாண்டாவை வந்து ட்ரெயின் பண்ணணும். இப்போ இந்த பாண்டாவுக்கு ஒரு சேவகர் வேணும், அது யாரை சேவிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது சேவகராக சேவிக்கிறதுக்கு யாரை வைக்கிறது அப்படின்னு எல்லாரையும் செலக்ட் பண்ணும்போது அவங்கள வந்து மாமன்னர் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களாம். ஏன்னா பாண்டான்றது அவங்க கடவுள் இல்லையா. அந்த குட்டி பாண்டா வந்து ஜாக்கி சானோடது. அப்படி இருக்கப்போ அங்கே இருக்க ஒருத்தர் சூஸ் பண்ணும்போது அவங்க பையன் துளு நான் பண்ணுவானா நான் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுவான். ஒன்று இதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி அவனை மொக்க பண்ணி விட்டுருப்பாங்க. அப்போ அந்த பாண்டா குடுக்குன்னு ஓடி போய் ஜாக்கி சானை போய் அக் பண்ணிக்குவோம். அது அக் பண்ணதை பார்த்தோன்னே இவனும் அக் பண்ணிப்பான், அது அவனோட பாண்டா இல்லையா. அப்போ அந்த ராணி என்ன கட்டளை இட்டுருவாங்கன்னா, இந்த பாண்டா வந்து அவருக்கான சேவகையை வந்து அதுவாக தேர்ந்தெடுச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி சானை வந்து அவங்களோட உடையெல்லாம் போட்டு அவங்கள மாதிரி காட்டுவாசி மாதிரியே மாற்றி நீங்கள் தான் வந்து இதுக்கு சேவகர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுப்பாங்க, அழகான ஒரு வீடு, லைக் ஃபுட்டு எல்லாமே ஒரு அரண்மனை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கான ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை கொடுப்பாங்க. அவங்க பழம் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. பாண்டாவும் அவருக்கும் அவன் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகலான்ற மாதிரி ஜாக்கி சான் யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போது இந்த துளு பையன் இருக்காளே அவன் வந்து இந்த பொசிஷனுக்கு ஆசைப்படுவான். ஆனால் அது ஜாக்கி சானுக்கு கிடச்சிருக்கும். அதுக்காக ஜாக்கி சானை கொல்றதுக்கு ஷான்ன்ற ஒருத்தவனை கூட அனுப்பிடுவான். அந்த ஷான்ன்றவன் கொல்ல போகும்போது ஒரு ட்ராப்பில் போய் விழுந்துருவான். விழுந்ததை தலையில் அடிபட்டு மறந்துடுவான். அப்புறம் எழுந்து வந்து அப்போ வந்து ஜாக்கி சான் வந்து அந்த ஷானை வந்து காப்பாற்றிடுவான். காப்பாற்றினோடனே நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க, நான் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு சேவகர், நீங்கள் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிடுவான். அவன் கொல்ல வந்ததே மறந்துடுவான் அடிப்பட்டத்தில். அது மாதிரி ஜாக்கி சானுக்கு நல்ல சேவைலாம் பண்ணிட்டு இருப்பான். இந்த துளுவோட ஆள் வந்து இதை பார்த்து போய் துளுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்படியே மாறி மாறி அவனுக்கு தலையில் அடிபடுறப்பெல்லாம் டக்குன்னு மாறிடுவான், கொல்ல போவான் ஜாக்கி சானை. ஜாக்கி சான் வந்து எனக்கு நிறைய சேவைலாம் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ மறுநாள் ராணி என்ன பண்ணுவாங்க, இந்த பாண்டா வந்து நீங்கள் மேலே ஏற்ற ட்ரெயின் பண்ணணுன்னு பாண்டா மேலே ஏறதுக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கோம். ஒரு கலர் பட்டாம்பூச்சி வந்து அதுக்கு வழி காட்டும். அந்த பாண்டா வந்து ஒரு மரத்து மேலே ஏறி நின்றோம். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கை தட்டுவாங்க. ஏன்னா அந்த பாண்டா வந்து அந்த மலை ஏற ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த மக்கள்லாம் நம்புவாங்க. இவன் இந்த பாண்டா குட்டி இதை எப்படி இந்த மலையை ஏற வைக்க முடியும், அவ்வளோ பெரிய மலையை, இது எப்படியாச்சும் தப்பிச்சு கூட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஷானுக்கு நல்லா வந்து சரக்கெல்லாம் வாங்கி ஊற்றி கொடுத்துட்டு அங்கேருந்து தப்பிக்க வருவான். ஷான் சொல்லுவான்,
போய் அங்கே ஒரு படகு போய் தள்ளுவான் ஜாக்கி சானு. அந்த பாண்டாவை போய் தூக்குவான். பாண்டா மறுபடியும் போய் அந்த மரத்து மேலே ஏறும். பாண்டாவை பிடிச்சி இங்கே இருந்தீங்கன்னா உன்னை அந்த மலை மேலே ஏற வைப்பாங்க, நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த படகுல ஜாக்கி சானும் அந்த பாண்டாவும் உட்காந்து கிளம்பும் போது படகை தள்ளுறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷான் தான். உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னும் போது நீங்கள் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படகை தள்ளும்போது அந்த படகு பாதி தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தா துளுவோட ஆள் வந்து அந்த படகை பிடிச்சி அடித்து ஜாக்கி சானை பிடிச்சிட்டு அந்த பாண்டாவை பிடிச்சி இழுப்பாங்க. இந்த மாதிரி அங்கே ஜாக்கி சானுக்கும் அந்த அந்த பையன் துளுவுக்கோ சண்டை வந்து 2 பேரும் வாக்குவாதம் முட்டிக்கிறப்ப ராணி அங்கே வருவாங்க. வந்து துளு வந்து அடக்கி வைப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், நான் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும் தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் ஜாக்கி சான் கிட்டே இப்போ நீங்கள் இதை வந்து நாளைக்கு மலை ஏற்ற வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னும் போது ஜாக்கி சான் என்ன பண்ணுவான், சரி ஓகே அப்படின்ட்டு வேற வழி இல்லைன்னு. அப்போது ஒரு சீன் காமிப்பாங்க. ஜாக்கி சான் வந்து படகுலேருந்து கீழே விழுந்தப்போ அந்த கடலில் போய் விழுவான். அப்போ அங்கே பாண்டா வந்து பாறையில் வரைஞ்சிருப்பாங்க. அந்த பாண்டா வந்து மலை மேலே ஏறும்னு தான் இவங்க சொல்லியிருந்தாங்க. மலை மேலே ஏறணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க, புயலை வந்து தடுக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கடல் கீழே வரைக்கும் அந்த பாறை போகுது. அந்த பாறையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தராக ட்ரைபல் கம்யூனிட்டிஸை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அவங்களாம் கை கொடுத்து அந்த பாண்டாவை மேலே தூக்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சீனை பார்த்துருப்பான் ஜாக்கி சானு. அதை வந்து அந்த ராணி கிட்ட சொல்லுவான், அப்படிலாம் பண்ணாதான் நம்ம பாண்டாவை மேலே ஏற்ற முடியும், இது குட்டி இல்லையா அப்படின்னு சொல்லும்போது பாண்டாவை என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி அங்கே அம்மான்னு கூப்பிட மாட்டாங்க ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். அம்மானா எமோஷ்னல், அவங்க எமோஷ்னலே ஆகக்கூடாது. எமோஷ்னல் ஆனாங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் இழந்துருவாங்க அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. அதை வந்து ஜாக்கி சான் சொல்லுவான், அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை நீங்கள் லவ் பண்ணுறீங்க, உங்கள் பையனா நீங்கள் பையன்னு அக் பண்ணலாம், அம்மான்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டே அங்கே வர வைப்பார். அங்கே எல்லாரும் அது மாதிரி அம்மா அப்பான்னு எமோஷனலாக அக் பண்ணிப்பாங்க. அடுத்த நாள் ஃபைனல் டே வந்து பாண்டாவை மேலே ஏற்றணும். பாண்டா வந்து அதுக்கு ரெடியாக இருக்குது. பாண்டா வந்து மேலே ஏற்றுறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, பாண்டா கொஞ்சம் தூரம் தான் மேலே போகும், அதெல்லாம் ஏற முடியாது, ஆனால் அவ்வளோ பெரிய மலை காட்டுவாங்க. அப்போ ஜாக்கி சான், இல்லை உங்களோட முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க, நான் அந்த பாறைக்கு நடுவில் பார்த்தேன் தண்ணிக்குள்ளே போயிட்டு, எல்லாரும் நம்ம கை கோத்த தான் மேலே ஏற முடியும்னு கை கொடுப்பாங்க. அப்படியே எல்லாரும் கீழே விழுந்துருவாங்க. அப்படியே பண்ணுவாங்க, மறுபடியும் கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் அந்த ராணியை வந்து நான் சப்போர்ட் பண்ணேன்னு எல்லாரையும் வந்து ஒரு செயின் மாதிரி அப்படியே மேலே ஒரு கோபுரம் மாதிரி அடிக்கி நிற்க வைப்பாங்க. அப்படியே நின்றுட்டே இருக்கும் போது மேலே அந்த பாண்டா ஏறி அந்த மலையை ரீச் பண்ணுவோம். அப்போது ஜாக்கி சான் தூக்கிட்டு போவான். தூக்கிட்டு போய் மேலே ரீச் பண்ண வைப்பான். ரீச் பண்ணும்போது அந்த பாண்டாவால் கொஞ்சம் தூரத்தில் ஜாக்கி சானுக்கு அடிலாம் போட்டுரும். அப்போ பாண்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீ தான் இதுக்கு மேலே ஏறணும்னு சொல்லிட்டு ஜாக்கி சான் சொல்லுவான். பாண்டா ஏறி மலை மேலே போயிடும். மலை மேலே போனோன்னு ஒரு இடி இடிக்கும் பாருங்க, ஒரு புயல் அடிக்கும். அந்த பாண்டா வந்து ஒரு பாண்டா சிலையை தொடும். அவங்க மேலே ஒரு குட்டி பாண்டா சிலை வச்சுருப்பாங்க. தொட்டோன்னே அந்த பாண்டாவோட கண் ஒன்று மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த புயலெல்லாம் தடுத்துரும். ஆக்சுவலி இது வந்து ஒரு மித்தா என்னெல்லாம் தெரியாது, ஆனால் அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் நம்புகிற ஒரு விஷயம். அப்போது ஒரு பாண்டா மாதிரி மேகங்கள்லாம் வந்து அந்த பாண்டா கிட்ட பேசும், நான் தான் உன்னை இந்த இடத்துக்கு வர வச்சேன், நீ வந்து மற்றவங்களை நேசிக்கணும், நீ வந்து எப்பவுமே போல்டாக இருக்கணும், நீ இந்த மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்க, இதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வர வச்சது நான் மட்டும் இல்லை, அந்த பட்டாம்பூச்சி தான் அப்படின்ட்டு ஒரு பாண்டா வந்து வானத்துல இருந்து பேசும். அந்த குட்டி பாண்டா ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி அப்படியே அழுதுரும். அதுக்கப்புறம் அந்த பாண்டா கீழே வந்துடும். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஜாக்கி சானுக்கு நன்றி சொல்லி அந்த குட்டி பாண்டாவை அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அவங்ககிட்டே கொடுத்து அனுப்பிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கார்லேருந்து கண் முடிச்சு எழுந்துப்பாரு, ஒரு விசில் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த விசிலை வந்து நீங்கள் ஊதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் அங்கே வந்து நிற்போம் அப்படின்னு அந்த ட்ரைபல் கமிட்டி சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளேயே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணை முடிச்சு எழுந்துப்பார் ஜாக்கி சான். அவர் காரில் தான் இருப்பார். அப்போ இது கனவா அப்படின்னு சொல்லுவார். அவங்களோட அசிஸ்ட் கிட்ட சொல்லும்போது நீங்கள் கனவு கண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கையில் உண்மையாகவே அந்த விசில் இருக்கும். அந்த விசில் எடுத்து சும்மா ஜாக்கி சான் ஊதுவார். அவங்க ஃபுல்லாக ட்ரைபல் கமிட்டிஸ் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்பாங்க. இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, நான் இவங்க இடத்துக்கு போயிட்டு நான் அங்கே தங்கி இவங்கள மாதிரியே இருந்தேன், நிறைய விஷயங்களை பண்ணேன் அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ஜாக்கி சான் அனுப்பி வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக அழகாக ஒரு எமோஷ்னலாக இந்த படத்தை அட்வென்ச்சராக காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியான சூப்பரான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.